பென்யமீன் கோத்திரத்தை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிற போது பென்யமீன் எல்லைக்குள் தேவன் அடங்கி நிற்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பென்யமீன் கோத்திரத்தை குறித்து நம்ம அறிந்தே ஆகணும். ஏன்னா அங்க ஒருத்தன் சொல்லிக்கிட்டு நிற்கிறான். யாரு? பவுல் சொல்லிக்கிட்டு நிற்கிறான், நான் பென்யமீன்பா அப்படிங்கிறான். அப்படி இருக்கிற பட்சத்தில் பென்யமீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின்படி ஓரளவுக்கு தெரியாதவங்களுக்காக சும்மா ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தை ஒரே தாய் பெற்றால் நீங்க நினைக்கிறீங்களா? 12 பிள்ளைகள் யாக்கோபுக்குனா ஒரே தாய் பெற்றாளா? இல்ல. அப்ப இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, யாக்கோபு எத்தனை பேரை கல்யாணம் பண்ணான் தெரியுமா? ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் எந்த பொண்டாட்டியும் தேர்ந்தெடுக்கல. அவன் பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு ராகேல் வேணும். அவனுக்கு ராகேல் வேணும். ராகேலை திருமணம் முடிப்பதற்கு என்ன வழி என்று சிந்திக்கிற போது மாமனார் சொல்றான் வந்து வேலை பாடுறாங்கிறான். சரி, மாமனார் வேலை பார்க்க சொன்னாரேன்னு வேலை பார்த்து முடிச்சு ராகேலை கல்யாணம் பண்ணி கொடுறா அப்படின்னா லேயாள முதல்ல கெட்டிக்கோங்கிறான். லேயாள கெட்டிக்கோங்கிறான். இப்ப இவன் பிரச்சனை என்னன்னா, நான் வந்தது யாருக்காகடா? சரி குடு, லேயாள கல்யாணம் பண்ணியாச்சு. முதல் கல்யாணம் முடிச்சு. முதல் மனைவி யாரு? லேகாள். வந்தது யாருக்காக? ராகலுக்காக. இப்ப மறுபடி சொல்றான், ராகேல் வேணா மறுபடி வேலை பாருங்கிறான். நம்ம நோக்கம் என்ன? ராகேல் தேவைங்கிறது தான். அப்ப என்ன பண்ணுவோம்? மறுபடி வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு ராகேலுக்காக வேலை பார்க்கிறான். அப்ப ராகேலுக்காக வேலை பார்க்கும் போது அதனுடைய முடிவில் ராகேல் மணக்கப்படுகிறார், கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப மொத்தம் எத்தனை பொண்டாட்டி ஆயிடுச்சு? 2. ஆனால் தேடி போனது யாரு? ராகேல. கிடைச்சது யாரு? லேயாள். அப்ப லேயாளும் ராகேலும் வந்தாச்சு. இதோட முடியல. இப்போ லேயாளுக்கு பிள்ளை பிறக்குது. லேயாளுக்கு பிள்ளை பிறக்குது. ரூபன் வந்தாச்சு. ரூபன் பிறக்கிறாரு. ரூபன் கூட ஒரு 4 குமாரர் பிறக்கிறாரு. அப்படிலாம் இருக்கும்போது யாருக்கு பிள்ளை இல்ல? ராகேலுக்கு பிள்ளை இல்ல. நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். யாக்கோபுக்கு ஆசைப்பட்ட மனைவி ராகேல் தான். அப்படின்னா ராகேலுக்கு பிள்ளை பிறந்தாதான் இவனுக்கு சந்தோஷம். ஆனா ராகேலுக்கு பிள்ளை பிறக்கல. இப்ப என்ன ஆயிடுச்சு? லேயாளுக்கு 4 பிள்ளைகள் பிறந்துடுச்சு. 4 பிள்ளை பிறந்தாச்சு. இப்போ விஷயம் என்ன? பிள்ளை உள்ள ஒரு மனைவி, பிள்ளை இல்லாத ஒரு மனைவி இருக்கிற பட்சத்தில் கணவனை யார் சுதந்திரித்துக் கொள்வது அப்படிங்கிறதுல ஒரு போட்டி வருது. அதுக்கு நம்ம ஆளுங்க பண்ற வேலை என்ன தெரியுமா? நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டே மனைவினா, ஒரு மனைவிக்கு பிள்ளை இல்ல, இன்னொரு மனைவிக்கு 4 பிள்ளைன்னா 4 கோத்திரத்தோட முடிஞ்சிருக்கும். நம்ம ஆளு விட மாட்டேங்கிறான். முதல்ல மாமனார் ஒரு வேலை பார்த்தான் இல்ல, அதை இப்ப 2 பொண்டாட்டியும் பார்க்கறாங்க. எப்படி? ராகேல் என்ன சொல்றான்? பில்காள், அவளை நீ மனைவியாக வச்சுக்க, வேலைக்காரி. ராகேலுக்கு வேலைக்காரி ஒருத்தி இருக்கா, அவ பேர் பில்காள். பில்காளை நீ என்ன பண்ணு? சேர்த்துக்கொள் அப்படிங்கிறா. நம்மாளு மாமனார் பேத்த வேலையே பிள்ளைகளும் பார்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு பில்காளோடு சேர்ந்து கொள்கிறார். அங்க என்ன வருது? 2 கோத்திரம் பிறக்குது. இங்க போட்டிக்கு நீ ஒரு பொண்ணை கொடுத்தா நான் ஒரு பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லேயாள் போய் சில்பாலை கொடுக்கிறாள். இந்த வேலைக்காரியை வச்சுக்கிட்டு சில்பாலுக்கும் 2 குமாரர் பிறக்குது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். 4 மனைவி வந்துடுச்சு, 3 மனைவிகளுக்கு பிள்ளைகள் வந்துடுச்சு. இங்க 2, இங்க 2, இங்க 4, மொத்தம் எத்தனை ஆச்சு? 8 ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கதை ஆரம்பிக்குது. இன்னும் முடிச்ச பாடு இல்லை. ஏன்னா 12 அச்சீவ் பண்ணணும் இல்ல. இப்ப அடுத்து என்ன பண்றது? ரூபன் என்ன பண்றான்னா காட்டுக்கு போறான். காட்டுக்கு போய் கோதுமை அறுப்பு நாட்களில் அங்க வந்து துதாயும் அப்படிங்கக்கூடிய ஒரு கனி விளையுது. துதாயும் அப்படிங்கக்கூடிய ஒரு கனி விளையுது. இந்த துதாயிமை குறித்து நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு செய்திக்கு அது உட்படாதுங்கிறனால துதாயிமை மட்டும் பார்த்துருவோம். துதாயிமைங்கிற ஒரு கனி ஏற்படுது. ஏன்னா துதாயும் கனி ஒரு சந்ததியை பிறப்பிக்குது. அப்ப அதை குறித்து நம்ம பார்க்கணும். துதாயும் அப்படிங்கக்கூடிய கனியை ரூபன் எடுத்துட்டு வரான். ரூபனுடைய அம்மா யாரு? லேயாள். லேயாள்கிட்ட கொண்டு போய் துதாயும் கனியை கொடுத்த உடனே யாக்கோபு ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அவ பார்க்கிறா, இந்த கனி எனக்கு கூட அப்படின்ட்டு. உன் மவன் ரூபன் கொண்டு வந்தான்ல இந்த கனியை எனக்கு கூட அப்படின்னு கேட்கிறா. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். பிள்ளையற்ற
இந்த லேயாள் இடத்துல தான் இப்ப யார் இருக்கான்? யாக்கோபு இருக்கான். லேயாள் மீது அன்போடு இருக்கான், பாசத்தோடு இருக்கான். இவளுக்கு என்ன தேவைப்படுது? கனி தேவைப்படுது. கனி யார்கிட்ட இருக்கு? அக்காள்கிட்ட இருக்கு. அக்கா புள்ள ஒரு கனியை வைத்திருக்கிறான், தங்கச்சிக்கு தேவைப்படுது. தங்கச்சிக்கு தான் பிள்ளை இல்லை, ஆனா தங்கச்சியோட தான் புருஷன் இருக்கான். இப்போ தங்கச்சி போய் அக்காட்ட அந்த பழத்தை கொடு. உடனே அவ ஏய் என் புருஷனே நீ எடுத்து வச்சிருக்க, மறுபடியும் இந்த பழத்துக்கெல்லாம் இங்க வராத அப்படின்ட்டாப்ல. இப்ப நம்ம 2 பேரும் ஒரு உடன்பாடு போடுவோம், பழத்தை எனக்கு கொடுப்பியா, புருஷனை உனக்கு கொடுப்பனா அப்படின்னு. சரி, அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாப்ல. என்ன ஆயிடுச்சு? சரி பழம் எனக்கு கொடுத்துரு, இன்னைக்கு ஒரு நாள் என் புருஷன் அந்த பக்கம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு புருஷனுக்கு எதிர்கொண்டு யார் போறா? லேயாள் போறா. லேயாள் போவோம் என்ன புதுசா இருக்கு, நீ இங்கிட்டு வர. இந்த மாதிரி ரூபன் பழம் கேட்டாப்ல, ரூபன் பழம் கொண்டு வந்தாப்ல, அந்த பழத்தை வந்து என்ன ஆயிடுச்சு? தங்கச்சி கேட்டா கொடுத்துட்டேன், புருஷன் என்ன கொடுத்துட்டேன், அதனால நீ இன்னைக்கு என்னோட தான் இருக்கணும்ட்டு. யாக்கோபுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க சோதிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு பாவம் பண்ணிட்டான், பொறுமையா இல்லை, எங்கடா இருக்க விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப யாக்கோபு மறுபடியும் யார்கிட்ட போறான்? மூத்த மனைவி ஒருத்தி இருக்கால்ல, யாரு ஃப்ரீயா கொடுத்தாங்கல்ல, என் தங்கச்சி வேணும்னா அக்கா வச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட போயாச்சு. அங்க ஒரு சந்ததி பிறக்குது. 12 சந்ததி எப்படி வருதுன்னு பாருங்க. ரூபன் போய் பழத்தை பறிச்சுட்டு வந்து, பழத்துக்கு ஒரு என்ன இருக்கு? தன்னுடைய கணவனை இல்ல நீ மூத்த அக்கா கூட போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு அங்க ஒரு கோத்திரம் பிறக்குது. அந்த கோத்திரத்துடைய பேர் தான் என்னது? இசக்காரை பெற்றாள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லும். இப்படி எல்லா பிள்ளையும் பிறந்துருச்சுங்க. ஆனா யாருக்கு பிறக்கல? இன்னும் யார விரும்பினானோ அவளுக்கு பிறக்கவே இல்லை. ஆனா 10 பிள்ளை வந்துருச்சு. முதல்ல அந்த வேலைக்காரிக்கு 2, இந்த வேலைக்காரிக்கு 2, 4. முதல்ல ஒரு 4 பிறந்துச்சு, 8. இப்ப பழத்துக்கு 1 பிறந்துச்சு, 9. அப்புறம் 1 பிறந்துச்சு மறுபடியும் அவள்கிட்டயே 10. 10 பிறந்தாலும் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சந்ததி இன்னும் பிறக்கவே இல்லை. அந்த சந்ததி எங்க இருந்து தான் பிறந்தாகணும்? ராகேல்ட்ட இருந்து தான் பிறந்தாகணும். இப்போ தன்னுடைய முதிர் வயதிலே ராகேல் கர்ப்பவதி ஆகிறார். எங்க 10 கோத்திரம் உருவாயிடுச்சு, 11வது கோத்திரமாக யோசேப்பு உருவாகிறார். இப்ப தேவ சமூகத்தில் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிற போது, அல்லது யாக்கோபை சொல்லுகிற போது, தன்னுடைய முதிர் வயதிலே அவன் யோசேப்பை பெற்றபடியினால் அவன் மீது அதிக பாசம் உள்ளவனாக இருந்தான். யோசேப்புனா ஐயோ உயிர் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாப்புல. இப்ப யோசேப்பு கனவு கண்டான். நமக்கு இந்த கதை எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். யோசேப்பு கனவு காண்றான். என்ன கண்டான்? சே நீங்க எல்லாரும் என்ன வணங்கி நிற்பீங்க, என் நெற்கதிர் மட்டும் நிமிர்ந்து நிற்கும்னாப்புல. அதோட தூக்கி கொண்டு போய் போட்டதுதான். ரொம்ப நிமிர்ந்தெல்லாம் இருக்கக்கூடாது தம்பி, நீ என்ன பண்ணிரு, ஒரு பெரிய குண்டை தோண்டி அப்படியே தூக்கி உள்ள போட்டான். உள்ள போட்டதுக்கு அப்புறமா இல்ல பாவமா இருக்கு, வித்து போடும் சொல்லிட்டு வித்து போட்டாப்புல. இது நமக்கு தெரிஞ்ச கதை. இப்போ யோசேப்பு பிறந்துட்டாப்புல. யோசேப்பு பிறந்ததோட நிப்பாட்டிக்கல, தன்னுடைய மனைவியோடு கூட அடுத்தபடியாக பிறந்தவன் தான் பெஞ்சமின். அப்ப இம்புட்டு கதையும் பெஞ்சமினுக்காக தான். ஏதோ இவன் யாக்கோபுக்கு பொண்டாட்டியது கொலைக்கிட்டு இருக்கான்னு யோசிக்க கூடாது. பெஞ்சமின் வரணும் இல்ல, நமக்கு பிறக்கணும் இல்ல. அப்ப பெஞ்சமின் யாக்கோபனுடைய ராகேல் எனக்கூடிய தான் விரும்பின மனைவிக்கு பிறந்தவள் தான் யாரு? 2 பிள்ளைங்க, ஒன்னு யோசேப்பு, இன்னொன்னு பெஞ்சமின். இப்ப தேவ சமூகத்தில் 2 பிள்ளைங்க, ஒன்னு யாரு? யோசேப்பு, இன்னொன்னு பெஞ்சமின். ஏன்? இவங்க தான் யாக்கோபு விரும்பின மனைவிக்கு காத்திருந்து பெற்றெடுத்தது. எடுத்தாச்சு 2 பிள்ளைங்க, மொத்தம் 12 கோத்திரம். 12 கோத்திரத்தை நம்ம என்னதான் சொல்றோம்? இஸ்ரேல் தான் சொல்றோம். இப்ப நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும், ராகேலுக்கு பிறந்ததும் வேலைக்காரைக்கு பிறந்ததும் ஒன்னாகுமா? ஒன்னாகுமா? 4 பொண்டாட்டி ஒன்னாயிருமா? அப்ப கோத்திரத்தில் வேறுபாடு உண்டு. கோத்திரத்தில் என்ன உண்டு? வேறுபாடு உண்டு. அப்ப கோத்திரத்தில் வேறுபாடு. நமக்கு 12 கோத்திரத்தை பார்க்கும்போது அப்படியே தனியா தெரிவது யார் தெரியுறா? முதல்ல பிறந்த பையன் ரூபன் தெரியுமா? முதல்ல பிறந்த பையன் ரூபன் தெரியுமா? முதல் மனைவியோட பிள்ளை. ஆனால் 2ஆம் மனைவியோட பிள்ளை தான் யோசேப்பும் பென்யமீனும். இந்த புரிதலோட பாருங்க. இப்ப இதுல யூதா எல்லாம் பிறந்திருக்கான். எங்க பிறந்திருக்காப்புல? முதல் மனைவிக்கு தான் பிறந்திருக்காப்புல. யூத கோத்திரத்தை குறித்து, ரூபன் கோத்திரத்தை குறித்து, யோசேப்பின் கோத்திரத்தை குறித்து, பென்யமின் கோத்திரத்தை குறித்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. 12 கோத்திரங்கள் மத்தியில் நம்முடைய கோத்திரம் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ 12 கோத்திரம் இருக்கு,
12 கோத்திரமும் வெவ்வேறு ஆண்டுகளில் பிறந்தாச்சு. இப்போ 12 பேர் வந்து நிற்கிறாங்க. 12 பேர்ல ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு யாக்கோபு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் 12 பேருக்கானதல்ல, 12 கோத்திரத்திற்கானது. இந்த 12 பேரினால் இந்த உலகம் என்ன செய்ய போகுது? பெருக போகுது, சந்ததிகள் பெருக போகுது. யாரோட ஆசீர்வாதம்? ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நிறைவேற்றக்கூடிய 12 கோத்திரங்கள். 12 கோத்திரத்துக்கும் ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தானு கேட்டா இல்ல. ஏன்னா நீங்க வாசிக்கிற போதே ரூபனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. அப்படியே பென்யமீனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. யோசேப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. யூதாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லா தீர்க்க தரிசனமும் ஆசீர்வாதமா இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. அடுத்தபடியா அதே 12 கோத்திரத்தை குறித்து மோசேயும் தீர்க்க தரிசனம் சொல்றான். இப்ப வேதம் முழுக்க இந்த 12 கோத்திரத்திற்கான ஆசீர்வாதமும் சாபமும் இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு? வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோத்திரம்னா இப்படிதான் இருக்கும், இந்த கோத்திரம்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப 12 கோத்திரத்திற்கும் குணாதிசயங்களின் ஊடாக இங்க என்ன பண்ணப்படுது? பிரிக்கப்படுது. இப்போ பென்யமீன் அப்படிங்கக்கூடிய ஒரு கோத்திரம் கடைசியா பிறந்த பிள்ளை. ரூபன் முதல்ல பிறந்த பிள்ளை. யோசேப்பு ஆசீர்வாதத்தின் பிள்ளை இல்லையா? யோசேப்பு ஆசீர்வாதத்தின் பிள்ளை. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி யோசேப்பு இல்ல. எங்க போனா? அவன் அடிமையாக்கப்பட்டான். வேதம் அப்படிதான் சொல்லுது. யோசேப்பு இல்ல. அவன் வந்து எதுல இல்ல? கட்டத்துக்குள்ளே இல்ல, விளையாட்டுலே இல்ல. யோசேப்பு தூக்கிட்டு போயிட்டாப்ல. யோசேப்பை தூக்கிட்டு போயிட்டனால யோசேப்பினுடைய இடத்துல யார் வந்தா? பென்யமீன் வந்தான். அப்ப இதுக்கான உள்ளர்த்தம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யோசேப்பின் இடத்தில் பென்யமீன் வந்தான்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடு அனுப்பவில்லை. அல்லேலூயா. பென்யமீனுக்கு ஏதோ ஆயிரம்னு சொல்லிட்டு யாரோட அனுப்பல? தன்னுடைய சகோதரர்களுக்கு கூடடி அவன் அனுப்பவில்லை. ஏன்? பென்யமீன் அப்படிங்கக்கூடிய பெயர் எப்படி பிறந்துச்சுன்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 35:18 வாசிங்க. மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பென்னோனி அப்படின்னு சொல்லிட்டு தாய் பெயரிடுறான், பென்யமீன் சொல்லிட்டு தகப்பன் பெயரிடுறான். இதுக்கான என்ன காரணம்னா, நிந்தையில பிறந்துட்ட, சோகத்துல பிறந்துட்டேன்னு தாய் மிகுந்த வலியோடு பெற்றெடுத்தபடினால அவனை சோகத்தின் மகன் பேர் வைக்கிறார். பென்னோனி அப்படின்னா சன் ஆஃப் மை சோரோன்னு அர்த்தம். சோகத்துல, துக்கத்துல என்னோட கவலையின் பிள்ளை அப்படின்னு பேர் வைக்கிறான். தகப்பம் விடல. ஏய், நீ பென் ஓனியா இருக்கக்கூடியவன் இல்ல, நீ பென்யமீனா இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அதே வசனம் சொல்லுது, தகப்பன் பென்யமீன் என்று சொல்லி பெயர் வைத்தான் என்று சொல்லி. பென்யமீன் என்று சொன்னால் வலது கரத்தின் மகன் என்று அர்த்தம். சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட் அப்படின்னு அர்த்தம். அதிகாரத்தின் பிள்ளை என்று அர்த்தம். தாய் சொல்ற நீ வந்து அழுகையின் மகன், தகப்பன் சொல்றான் நீ அதிகாரத்தின் மகன் என்று சொல்லி. இப்ப 2 பேருக்கான ஆசீர்வாதமும் சாபமும் அடங்கியவன் தான் பென்யமீன். அவனுடைய குணாதிசயங்கள் 2 வெளிப்படலாம். அவன் சோகத்தின் மகனாகவும் இருக்கலாம், அழுகையின் மகனாகவும் இருக்கலாம், அதிகாரத்தின் மகனாகவும் இருக்கலாம். அது யாரை பொறுத்து இருக்கு? தகப்பனை பொறுத்து இருக்கு. தகப்பனோடு இருக்கக்கூடிய பென்யமீன் அதிகாரத்தை உடையவனாக இருப்பான். தாயோடு இருக்கக்கூடிய பென் ஓனி அவன் எப்படி இருப்பான்? அழுகையின் பிள்ளையாக இருப்பான். அப்ப பென்யமீனை குறித்து தாய் ஒன்னு சொல்லுது, தேவன் ஒன்னு சொல்றார். சபை ஒன்னு சொல்லுது, தேவன் ஒன்னு சொல்றாரு. சபை சொல்லுது இது அதிகாரத்தின் பிள்ளை இல்ல, இது சந்ததி இல்ல. ஆனால் தகப்பன் சொல்றான் இதுதான் சந்ததி. யோசேப்பு இல்லாத இடத்தை நிரப்பக்கூடிய இந்த பென்யமீன் தான் சந்ததி என்று சொல்லி தகப்பன் சொல்றான், தாய் சொல்லுது இல்லைன்னு சொல்லுது. இப்ப இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் என்பது தேவனுடைய மணவாட்டி என்று சொன்னால் அந்த மணவாட்டிக்கு தகுதியற்றவன் தான் இந்த பென் ஓனி. ஆனால் அந்த பென் ஓனி எப்பொழுது பென்யமீனாக மாறுகிறானோ அப்பொழுது அவன் மணவாட்டியாக தன்னை ஆயத்தம் பண்ணிக் கொள்கிறான். பிறக்கிற போது தகுதியற்றவன்,
பிறந்த பிற்பாடு நாமத்தினால் தகுதியுடையவனாக மாறுகிறான். நீங்களும் நானும் எப்படி? பிறப்பினால் தகுதியற்றவர்கள், ஆனால் அவருடைய நாமத்தினால் தகுதியை பெற்றுக்கொண்டோம். அப்ப தேவ சமூகத்தில் பென்னோனியாக பிறந்து இவன் தேவனுக்கு பிரியமற்றவன், இவன் அதிகாரத்திற்கு சம்பந்தமற்றவன், இவன் மனவாட்டியாக மாறமாட்டான், இவன் புறஜாதி என்று இருந்தவன் எப்பொழுது தகப்பனால் பென்யமீனாக மாற்றப்படுகிறானோ அப்பொழுதிலிருந்து அவன்தான் சுதந்திரவாளியாக மாற்றப்படுகிறான். யோசேப்பு இல்லாத இடத்துல பென்யமீன் வைத்துக் கொள்ளப்படுகிறார். பென்யமீனை தகப்பன் எங்கேயும் விடல, அவர் தன்னோடு வைத்து காப்பாற்றி கொண்டார். ஆனால் இதே கருணை யோசேப்பிட்ட இல்லை. ஏன்? யோசேப்பு அடிமையாகப்பட்டு போயிட்டான். இவனை மாதிரி யோசேப்பை மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பென்யமீனை காப்பாற்றி வளர்க்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் கோத்திரங்களை குறித்து தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பென் ஓனியாக இருக்கிறீர்களா, பென்யமீனாக இருக்கிறீர்களா என்பதை குறித்து தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு சபையில் நான் இருக்கிறேன், அதனால நான் தேவனுடைய சந்ததி ஆயிருவேன்னா அந்த சபையில் தேவன் இருக்கிறாரான்னு நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நான் ஆர்சி சர்ச்சுக்கு போறேன், சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறேன், லண்டன் மிஷன், லுத்தர் மிஷன், எங்க வேணாலும் போனாலும் கடவுளை பார்க்கலாம், பல வடிவத்தில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? கல்லா சிற்பித்து உங்க முன்னாடி வைத்திருப்பார்கள். இதை கடவுளும்பா. நல்லா கத்திப்பாரு, காது கேட்காது. நீ தான் பெயிண்ட் அடிக்கணும், நீ தான் உடை அணிவிக்கணும், அப்படிப்பட்ட கடவுளும் இருப்பார். இன்னும் சில இடங்கள்ல கடவுள் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டமாக இருக்கும். கடவுளை எங்கேயும் பார்க்க முடியாது. மியூசிக்கில் வேணா என்ன பண்ணலாம்? பிசாசை பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆடலும் பாடல் நிகழ்ச்சிகள் தோத்து போயிடும். இன்னைக்கு அந்த அளவில் இருக்குது ஆராதனைகள். இப்போ இங்கெல்லாம் நீங்கள் வந்து சபைகள் இருக்கிறது அப்படின்னா அதுக்காக நீங்கள் பென்யமீன் ஆயிட முடியாது. அந்த சபைகளில் பென் ஓனி தான் ஆக முடியும். அப்போ தகப்பனை உடைய சபைகள் தான் பென்யமீனாக மாற்றப்படுகிறது. அப்ப தகப்பன் பக்கத்தில் நீங்கள் இருக்கணும். யார் அந்த தகப்பன்? அதுதான் யாஷுவா. யாஷுவாவுடைய அருகாமையில் நீங்கள் இருக்கிற போதுதான் நீங்கள் இஸ்ரவேல் சந்ததியாக மாற்றப்படுகிறீர்கள், நீங்கள் பென்யமீனாக மாற்றப்படுகிறீர்கள். அப்போ உங்களுக்கு பெயர் மாற்றம் ரொம்ப முக்கியம். எப்படி ஆபிரகாம் மாத்தினாரோ அதே மாதிரி பென் ஓனிய பென்யமீனா மாற்றுறதுக்கு தேவன் அதிகாரத்தை மாற்றுகிறார். அழுகையின் பிள்ளைகளை அதிகாரத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். இப்போ நீங்களும் நானும் மாறணும்னா முதல்ல தகப்பன் பக்கத்தில் போனோம். பென்யமீன் எங்கே போனா? தகப்பனோடு இருந்தான். அவன் எங்கே போகல, மற்ற கோத்திரத்தை மாதிரி வெளியே சுற்றி தெரியல, அவன் தகப்பனோடையே இருந்தான். என்னைக்கு மரணம்னு யாருக்கும் தெரியாது. இப்போ மரணத்தின் பிற்பாடு நான் எங்கே போகிறேன்? மரணத்திற்கு பிற்பாடு இப்போ நான் தகப்பனோடு இல்லை, மரணத்துக்கு பிற்பாடு தகப்பனோடு எடுத்து வச்சுப்பாரா? அப்போ இங்கேயே தகப்பனோடு இருந்தாதான் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பக்கத்தில் வச்சுப்பார். அப்போ தேவ சமூகத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது ரொம்ப முக்கியமானது.